கூப்பிட்டீங்களா? கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள ஒரு இது. இந்த உலகத்தில் நம்ம பயப்படுற விஷயம் எல்லாம் நம்ம லைஃப்பை முடிக்காது. ஆனால் இந்த டாப் 5 இருக்குல்ல, இதுதான் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சாவறதுக்காக காரணம். நீங்களும் இதுதான் சாவ போகிறீங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டாப் பண்ண உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது மில்லியன்ஸ் ஆஃப் டெத் பார்ட் 1. டாப் 5 என்னன்னா ரோட் ஆக்சிடென்ட். இந்த ஃபோன் பார்த்துட்டு ஓட்டுறாங்க, இந்த சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறாங்களே. ஸோ இதுதான் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டெத்துக்கான காரணம். ஸோ நீங்கள்லாம் வண்டி ஓட்டும் போது ஃபோன் அப்புறமா சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கம்மி நடக்கும். இதுதான் டாப் 5ல் இருக்குது. நம்பர் 4 வந்து டிசீசஸ். இப்போ தான் மாடர்ன் மெடிசன்ஸ் ஜாஸ்தி வந்ததுனால ஸோ அந்த டிசீசஸ் எல்லாம் கொஞ்சம் க்யூர் பண்ண முடியுது. ஆனால் அப்போல்லாம் மாடர்ன் மெடிசன்ஸ் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் ஆயுர்வேதிக் தான் இருந்துச்சு. ஸோ அப்போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எதனா ஒரு சின்ன ஃப்ளூ வந்தாலும் அப்போது நிறைய பேர் சாவுறாங்க. ஸோ அப்போது அந்த டிசீஸ் வந்து டாப் 4ல் இருந்துச்சு. டாப் 3 வந்து கேன்சர். கேன்சர் அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் தான். இப்போ கூட ரொம்ப பேர் கேன்சர் க்யூர் பண்ணவே முடியாது. கேன்சர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் க்யூர் பண்ண முடியாது. அதை வேணால் நம்ம ஸ்டாப் பண்ணி இல்லை அந்த டைம் பீரியடை கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் கேன்சருக்கு க்யூர் கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க. அவங்கள நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு போகிறது தான் நம்மளுக்கு கரெக்டானது. டாப் 2 வந்து ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து மைண்டில் தான் ரொம்ப எஃபெக்ட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம ஹை பிபி எல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம அப்போ ரிலாக்ஸாக இருந்தோம். அவங்கள கரெக்டான அந்த ஸ்ட்ரோக்குக்கான அந்த இது இருக்குது பார்த்தியா, என்ன சொல்கிறது, அந்த மெடிக்யூர், அந்த ஸ்ட்ரோக் வந்தால் அவங்கள எப்படி அந்த மெயின்டைன் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், ஒரு செகண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரோக் வந்து நம்பர் 2ல் தான் இருக்குது. ஏன்னா டைரெக்டாக மைண்டுக்கு எஃபெக்ட் ஆக போகுது. ஸோ ஸ்ட்ரோக் இஸ் நம்பர் 2. டாப் 1 என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டுட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் போடுங்க. இல்லை நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா அதுவும் எனக்கு சொல்லி விடுங்க. இல்லை ஃபேமிலியாக இந்த மாதிரி நார்மலாக டீசெண்டாக போகலான்னா அதுவும் ஓகே. எனக்கு டபுள் ஓகே, என்ன இருந்தாலும் டபுள் ஓகே. ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தோன்னா, நம்பர் 1 வந்து ஹார்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் வந்து அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் தான். அது சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஹார்ட் டிசீஸே என்ன காரணம் அப்படின்னா கொலஸ்ட்ரால், அப்படின்னா ஃபேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, ஸோ அந்த பைப் இருக்குல்ல, அந்த பிளட் பாஸ் ஆகுதுல, அப்போ அந்த ஃபேட்டெல்லாம் இப்படி இருக்குன்னா பைப்பு ஃபேட்டெல்லாம் ரொம்ப நெருங்கிச்சுன்னா அந்த பிளட்டு போக முடியல. அப்போ தான் அந்த ஹார்ட்டுக்கு அந்த சரியாக பம்பிங் கிடைக்காங்க. அப்போ தான் அதெல்லாம் நீங்கள் கணக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டான ரீசன் வந்து ஹார்ட் டிசீஸ். இதில் தான் ரொம்ப பேர் சாகுறாங்க. இதெல்லாம் டக்குன்னு நம்ம போய் மெடிக்யூர் இல்லைன்னா மெடிசின் எடுத்துக்கலனா, இல்லை அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலன்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்டில் நம்ம உயிர் போகலாம். ஸோ எவ்ரிபடி ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோ வரைக்கும் சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எப்படி சேஃபாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கத்தான்.